Vasanth & Co. Aditya Ram Group presents the Galata Crown 2022 with Satyabama Institute of Science and Technology, Ponvondu Matic Liquid, telecast partner Kalaja TV, powered by Dazzler Eterna, Anuj Styles, BMW, co-powered by Fantastic Jayachandran, Wonder Diamonds, associate sponsor Lakshmi Ceramics, Black Thunder Theme Park, Leo Coffee, VGP Marine Kingdom, Adayar Anandabhavan, MPL, luxury partner Boom Cars, travel partner GT Holidays, Travel World Class, food partner Anjapur Chettinad Restaurant, Yana Biga Veg Restaurant, Topi Wapa Biryani, beverage partner Coca-Cola, sweet partner Nandini Sweets, hospitality partner Somerset Service Residency, wardrobe partner Studio 24. நான் போயிட்டு ஒரு போர் வீடுனா நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லி ஃபைட் பண்ணி மாரியம்மா என்ன பண்ற நீ சாவடிச்சிரோம் உன்னை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஜெட்சர்கிட்ட இருந்து ஒரு லவ் படம் ரெடி ஆயி வெயிட்டிங். ரொம்ப பொலிட்டிக்கலான படம் எல்லாரும் சகிச்சு. ஏங்க ஃபுல் லென்த் ரொமான்ஸ்ல ஒரு பொலிட்டிக்கல் படம் எப்படின்னா அதுல எப்படின்னா கொண்டு வந்தீங்க? நிறைய சம்பவங்கள் செஞ்சிருக்கிறோம் அதுல. Because எல்லாமே கரெக்டா நடக்கணும்னா இவங்க ரொம்பவே பெஸ்டா இருந்தா மட்டும் தான் முடியும். கேப்டன் ஆஃப் தி ஷிப்ங்கிறது சும்மா சொல்ற விஷயம் கிடையாது. எஸ் சொல்லுவாங்க 24 கிராஃப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனையும் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. உண்மையிலே இவங்க தான் கேப்டன். இவங்க இருந்தா இவங்க நினைச்சாதான் அத்தனை விஷயங்களும் செயல்பட்டு நம்ம ஆன் ஸ்கிரீன் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பெஸ்ட் டிரெக்டர் 2021 to 2022 அப்படின்ற இந்த கேட்டகரியில் விருது வாங்க போறது யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி we like to call the presenters on stage. And to present this award with a huge round of applause, let's welcome Manobala sir on stage. Yeah. You can't bury alive anything that was ready to die. You can't clip wings made of fire. That's God's work. வணக்கம்மா வணக்கம். So best director 2021 to 2022 and the nominees are Best Director 2021 Crown 2022, Best Director 2021 2022 and the winner is 5 பேர்ல 4 பேர் தான் நான் இல்லைன்னு வந்துருச்சு. ஏன்னா என்ன கூப்பிட்டுட்டாங்க. ஸோ 4 பேர் தான். 4 பேரில் வந்து யார் அப்படின்னா தன்னுடைய வெற்றியை சமூகத்தின் வெற்றியாக மாற்றுகிற Congratulations sir. Actually sir announce பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார் அஞ்சு தன்னேன்ட்டு. How special is this award sir? ஜாலியா இருக்கு மகிழ்ச்சி. இது அண்ணா இது நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. நீங்களும் மகிழ்ச்சின்னு முடிச்சுட்டா எப்படின்னா ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய லைஃபை அந்த எசென்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். லைக் மெட்ராஸ்லேயே அது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து என்னென்னா மெட்ராஸ் வந்து கான்டெம்பரரி லைஃப், இப்போது வாழ்கிற பசங்களுடைய வாழ்க்கை அது. ஆனால் இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்ற ஒரு யோசனை இருக்குல்ல, அந்த யோசனை வந்து நம்முடைய தமிழ் சினிமா நமக்கு என்னவா கொடுத்துருக்குன்னா வந்து ரொம்ப மோசமாக தான் கொடுத்துருக்கு. அது லைக் அதோட லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், லைக் வந்து அந்த மனிதர்களை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நாம் பார்த்த ஆட்கள் இல்லை. இப்போ நான் சின்ன வயசில் நான் பார்த்துருப்பேன், இல்லை நான் பழகின ஆட்கள் இருப்பாங்கள்ல, இல்லை நான் கேட்ட மனிதர்கள் இருக்குல்ல, இவங்க யாருமே அப்படி இல்லைன்றப்போ அப்போ யார் ரியலான நார்த் மெட்ராஸுக்கு உரியவர்கள், அவங்களுடைய அசல் தன்மையை ஒரு படத்தில் வந்து கரெக்டாக காட்சிப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணதில் வந்த அது கொடுத்த எஃபர்ட் தான் இது ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இது ஒரு பயங்கர ஸ்பெஷலான படமாக நான் பார்க்குறேன். நான் சூப்பர். ஸோ இந்த இடத்துல மனோபாலா சார் இருக்காங்க, ஞானவேல் சார் இருக்காங்க. அவங்க எவ்வளோ நல்லா நீங்கள் கேள்விகள் கேட்டிருப்பீங்க அப்படின்றது தெரியும். சாரோட யூடியூப் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும். ஸோ சார் மனோபாலா சார் அவர்கிட்ட சார்பட்டா பரம்பரை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவார்?
ரஞ்சித்துக்கு தெரியும் முதலேருந்தே, எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஷோ பார்த்து அடுத்த நிமிஷமே என் ஃபோன் தான் அவருக்கு போகும். கண்டிப்பாக அவரும் எடுத்து எடுத்து அப்படியே சோர்ந்து என்னங்க நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க, ஆனால் சமூக அக்கறை உள்ள ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எனக்கு அந்த சென்ஸ் உருவானோடனே தோணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்களை நம்ம நேரடியாக பார்த்து வளர்ந்துருக்குறோம். நான் படித்த புத்தகங்கள், நான் பார்த்த திரைப்படங்கள், அப்போ என்னுடைய ஒரு சொல்லி ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4 ஆண்டுகள் வந்து அவர் வந்து குத்துச்சண்டை ஆடாமல் இருந்து திரும்ப குத்துச்சண்டை ஆடினவர். அவர் வந்து ஒரு சாதாரண வீரர் மட்டும் இல்லாமல், ஒரு பாக்ஸராக மட்டும் இல்லாமல், இந்த சோஷியோ பாலிட்டிக்ஸை பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அப்ரெசிவ் சைடில் நின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டரு. அவரை பற்றி நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து பயங்கர அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப ஃபிசிக்கலாக மைண்டோட கனெக்ட் ஆன ஒரு கேமாக எனக்கு தோணுச்சு. அப்போ அதோட ஸ்டைல், அதோட ஃபார்மை நம்ம வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி வேலை வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் நான் பாக்ஸிங் வந்து கற்றுக்கினது மூலமாக அதோட ஸ்டைலு, பாடியோட ஆக்ஷன், இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் சரியாக சொல்லி வாங்க முடிஞ்சது. எனக்கு தப்பாக தோணுச்சுன்னா அந்த ஷார்ட்டை நான் ரீஷர்ட் எடுத்துகிட்டே இருந்தேன், தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தேன். ஆர்யா சார் உட்பட எல்லாருமே பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ஒருவேளை பாக்ஸிங் தெரிலனா நான் யாராவது டிபெண்ட் பண்ணி இருந்திருக்க முடியும். லைக் வந்து மாஸ்டர் சொல்கிறது சரின்னு நான் ஒத்துட்டு வந்துருக்கலாம், இல்லை வேறு யாராவது செய்கிறத வந்து இவங்க சரியான இது வந்து ஒரு இந்த ஆக்ஷன் ஓகேன்னு கூட நான் ஒத்துட்டுருக்கலாம். ஆனால் நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டதுனால எவ்ரி ஆக்ஷன் வந்து இப்படி இருக்குன்றதை வந்து என்னால் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நான் அதை கேட்டு வாங்குறதுக்கு நான் கற்றுக்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி எந்த கதையாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போகாமல் அந்த கலையை கற்றுக்கிட்டு படம் எடுக்கிறதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பலத்த கைத்தட்டல் பண்ணணும். ஒன்று. அடுத்தது, இவருடைய பாதையில் தான் இவர் தொடர்ந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் கேள்வி கேட்குறது தான் நல்லது. கேளுங்க. கேட்கணும்னா வந்து இந்த மாதிரி கதைகள் நீங்கள் சொல்ல வாய்ப்பே இல்லைன்ற சூழலில் இந்த மாதிரி கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போ பயமாக இருந்ததா? பயம் இல்லை, ஆனால் நிறைய என்ன சொல்கிறது அலைக்கழிப்புகள் இருந்தது. லைக் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியில் அட்டகத்தி படத்தை நான் ஆரம்பிக்கிறப்போ நிறைய தயாரிப்பாளர்களை சந்தித்தேன். கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமே வந்து நிறைய டிஸ்கஷன் க்ரியேட் ஆச்சு. என்னுடைய ஸ்கிரிப்டில் வந்து அம்பேத்கருடைய பேரை மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் ஒரு சீனில். அது நிறைய பேர் படிச்சுட்டு அதை வந்து எடுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க. எடுத்துருங்க, கீழ்ச்சி எடுத்துருங்க, அப்படி இருந்தால் வந்து படம் எடுக்க முடியாதுலாம் சொன்னாங்க. லைக் எனக்கு என்னென்னா வந்து இதை நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்றப்போ வந்து சரி ஸ்கிரிப்டில் வைக்க வேணாம், படத்தில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்துட்டேன் நான். அப்புறம் படம் எடுக்கிறப்போ வந்து திரும்ப அங்கேயும் பிரச்சனை வந்தது. வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது? என் வீட்டிலலாம் அவர் படம் இல்லாமல் என் வீடு இருந்ததே இல்லைன்னு நான் சொன்னேன் நான். ஆனால் வீட்டில் வைக்கக்கூடாது, இது நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி வீட்டில் வைக்க வேணாம், தெருவில் வைக்கலான்னு சொல்லிட்டு அட்டகத்தி படத்தில் நீங்கள் எல்லா தெருவுலேயும் வந்து ஐயாவுடைய ஃபோட்டோ வந்து இருக்கும். அது வந்து வேணுன்ட்டே வந்து ட்ரை பண்ணி எல்லா இடத்துலையும் நான் வந்து வச்சேன். அதை எரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ படம் முடிச்சதுக்கப்புறம் வந்து படம் பார்த்துட்டு வந்து இப்போ ஞானவேல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஞானவேல் சார்கிட்ட சில பேர் வந்து என்ன பர்சனலாக சொன்னாங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க, அதுவும் உங்கள் பேனர் போட்டு ரிலீஸ் பண்ணாதீங்களாம் சொன்னாங்க. ஆனால் ஞானவேல் சார், பிரபு, அப்புறம் வந்து சக்தி, இந்த 3 பேர் தான் வந்து படத்து மேலே வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படம் பெரிய அளவில் சக்ஸஸாக மாறுச்சு. அது வந்து ஒரு மாடலாக தான் நான் நினைக்கிறேன். லைக் எப்படின்னா, நான் எப்போவுமே வந்து சுவாரஸ்யத்தின் மேலே சினிமா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் லைக் என்னுடைய கண்டென்ட் வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், ஆனால் படம் வந்து எங்கேஜிங்காக இருக்கணும், படம் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரே ஃபேக்டர் வச்சு தான் நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து எல்லாமே டிசைன் பண்ணுறேன். அப்படி எங்கேஜிங்காக இருந்ததுன்னா எந்த கதையாக இருந்தாலும் ஓடும் அப்படின்றதுக்கு வந்து அதுதான் எனக்கு கொடுத்த தைரியமே. அது அப்படி தான் நான் அட்டகத்தி ஆரம்பித்தேன். ஆனால் மெட்ராஸ் வந்து எந்த தைரியம், அதாவது எப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் இதை பற்றி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன், கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், எல்லாருக்கிட்டே சொல்லி எடுக்கப்பட்ட படம். அதுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது வந்து ஸ்டுடியோ குரீன். அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஞானவேல் சார், தேங்க்யூ மனோபாலா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஸ்டேஜில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னா 2 மினிட்ஸ்னா. சீரியஸான ரஞ்சித் சாரை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவருடைய இன்னொரு முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டேஜுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட போறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் துஷாரா விஜயன் ஆன் ஸ்டேஜ். Hi Tushara, welcome to Galata Crown 2022. எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா, இங்க கூட உங்களை டைரக்ட் பண்ணிட்டே இருக்காரு. மார்க்ல நில்லுங்க அப்படின்றாரு. ஆமா.
சாரை பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் சாரோட படங்களா இருக்கட்டும் இல்ல அவர் எங்க ஒரு இன்டராக்ஷனுக்கு மீட் பண்ணாலும் இதே மாதிரி ஒரு இமேஜோட தான் அவர் எப்பவுமே இருந்திருக்காரு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் அவர் எப்படி, அவரோட ரியல் கேரக்டர் எப்படி, இதே மாதிரி தான் ரொம்ப கம்மியா பேசுவாரா இல்ல நல்லா ஜாலியா இருப்பாரா எப்படி? இல்ல ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன் தான். ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் தான். ஆனால் நான் நிறைய திட்டு வாங்கினேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், இல்லை ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் செம்மையாக திட்டு விழும். பட் ஐ திங்க் ஒர்க்குன்றப்போ கரெக்டாக ஒர்க் வாங்கிடுவாங்க. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னான பர்சன். ஸோ நல்ல ஆக்டர் வந்து டிரெக்டரை இமிட்டேட் பண்ணிட்டாலே போதும், அவர் சொல்கிறது அப்படியே பண்ணிட்டாலே போதும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்பாட்டில் அவர் உங்களை ஏதாவது சொன்ன விஷயத்தை இங்கே எங்களுக்காக இமிட்டேட் பண்ணி காட்ட முடியுமா? எப்படி பேசுவார், என்ன சொல்லுவார், என்ன திட்டுவார்னு? ஏய் மாரியம்மா என்ன பண்ற நீ, சாவடிச்சிருவேன் உன்னை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்துருச்சேங்க. சரி, சாவடிச்சிருவேன் உன்னை, அது வந்து நிறைய தடவை நான் வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நாங்கள் அவரை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். நீங்கள் ஊஹூ மட்டும் எங்களுக்கு பதிலாக சொன்னால் போதும். ஓகே. ஒரு ரஞ்சித் சாரை பற்றின கேள்வி தான். ஓகேவா? நிறைய பயங்கரமான ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ஃபுல் லென்த் ரொமான்ஸ் படம் எடுக்கணும். ரஞ்சித் சார் ஒரு ஃபுல் லென்த் ரொமான்ஸ் படம் எடுக்கணும். ஏன்றது மட்டும் விளக்கமா சொல்லலாம். ஏன் இல்ல இப்ப கேட்போம், ஊன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால மாத்தி கேட்போம். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், தெரியும். அப்படியே போயிட்டு இருக்கா ப்ராசஸ்? வெயிட் பண்ணுங்களேன். நீங்களே சொல்ல நியூஸ்ல அங்க இருந்து அடுத்து ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டோம்டா. கொஞ்சம் லவ் தான் அந்த படம். நிறைய லவ் இருக்கு அதுல. நிறைய லவ் இருக்கு அதுல. சூப்பர், வெரி ஹாப்பி. இதுதான் எதிர்பார்த்தனாங்க. அமேசிங். சோ ரஞ்சித் சார் கிட்ட இருந்து ஒரு லவ் படம் ரெடி ஆயி வெயிட்டிங். ஆனா ரொம்ப நீங்க பதிலாவே சொல்லலாம். ஜாலியான பர்சனா, பயங்கர இல்ல கோவமான பர்சனா? இல்ல ரொம்ப ஜாலியான ஃபன்னான பர்சன் தான். என்னைக்கா ஒரு நாள் தோணி இருக்கா இந்த சீன் ஒரு திட்டு வாங்காம பண்ணிரணும், அதுக்கப்புறம் நம்ம போய் கெத்தா அவர் முன்னாடி நிக்கணும்? அது எல்லா நாளும் எனக்கு தோணும். அப்படியே டெய்லி எப்பவுமே தோணும். ஆமா. யாருக்குமே தெரியாத ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதோட முடிச்சிடலாம். யாருக்குமே தெரியாதது உங்களுக்கு தெரியலங்க, ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, எங்களுக்கு தெரியாத தூரத்துல இருந்தே பாக்குறோம். ஐ திங்க் ரொம்ப இமோஷனலான பர்சன் அவரு. இதான் கேட்டோம். ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இமோஷனலா பிரேக் ஆகி பேசுறது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது நீங்க பாத்துறீங்களான்னு கேக்குறோம். செட்ல லாஸ்ட் டே ஷூட் அப்போ அந்த கேக் வெட்டறப்போ கண் கலங்குறது அந்த மாதிரி கேக்குறாங்க. அவ்ளோ இமோஷனல் இல்லங்க. எதை வச்சு நீங்க சொல்றீங்க அவர் எமோஷனல்னு? எனக்கு தெரியல. ஐ திங்க் அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க ஷூட்லலாம். பட் நம்மளுக்கு தெரியும்ல, we can feel it. அது சில விஷயங்கள்லாம் பர்சனலா எடுத்துப்பாங்க. அண்ட் ரொம்ப இமோஷனலான பர்சன் தான் நினைக்கிறேன். சரி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்கல்ல அவர் வந்து உங்களை பயங்கரமா சாவடிச்சிடுவேன்லாம் திட்டுறாருன்ட்டு, என்னைக்காவது அவரை திரும்ப திட்டணும், உங்களையும் நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணியில? தோணுது இல்ல இல்ல. செம்ம சேஃப். நீங்க இந்த கேள்விக்கு பதில் ஊஹுன்னு சொல்லிருக்கூடாது, கேள்வியே ஊஹுன்னு சொல்லிருக்கணும். ஓகே, சூப்பர். எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மேடைக்கு வந்ததுக்கும். நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அடுத்ததான் அந்த ஃபுல் லென்த் ரொமான்ஸ் படத்தை பார்க்கறதுக்காக we are waitingண்ணே. Thank you so much. Thank you. ரொம்ப நன்றி. Thank you துஷாரா. Thank you துஷாரா. தமிழ் மக்களின் மனங்களில் இருந்து என்றும் பிரிக்க முடியாததொரு வார்த்தை வசந்த் அண்ட் கோ. வாடிக்கையாளர் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள இந்தியாவின் நம்பர் 1 டீலரான வசந்த் அண்ட் கோ. அதன் நிறுவனர் மறைந்த திரு வசந்தகுமார் அவர்களின் புதல்வர் திரு விஜய் வசந்த் அவர்கள். இத்தனை பெரிய புகழும் செல்வமும் கொண்ட குடும்ப பின்னணியில் இருந்து வந்தாலும் மிக எளிய குணமும் பண்பான மனமும் கொண்டவர். சினிமா, தொழில், அரசியல் என 3 தளங்களிலும் தந்தையின் இடத்தில் தனது தடத்தை பதித்துக் கொண்டிருப்பவர். கள்ளம் கபடமில்லாத சிரிப்பாலும் இயல்பான நடிப்பாலும் திரையில் மக்கள் மனங்களை கவர்ந்த நடிகர். தொழில்சார் திறனும் தொழிலாளர் அரவணைப்பும் வாடிக்கையாளர் நன்மதிப்பும் கொண்டு வசந்த் அண்ட் கோவை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் தொழிலதிபர். அடுத்ததாக மக்களுக்காக குரல் கொடுக்க அரசியல் களத்தில் இறங்கினார் இந்த மக்கள் நாயகன். தந்தை வசந்தகுமார் கன்னியாகுமரி எம்பியாக இருந்தபோது அவருக்கு ஊன்றுகோலாகவும் உற்ற துணையாகவும் நின்று அவரது அரசியல் வாழ்வை பலப்படுத்தியவர் திரு விஜய் வசந்த் அவர்கள்.
தந்தையின் மறைவிற்கு பிறகு தொகுதி மக்களின் நலனுக்காக முழு மூச்சாக அரசியலில் இறங்கி தனது புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். 2021 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தன்னிகரில்லா வெற்றி பெற்று தந்தையின் புகழுக்கு பெருமை சேர்த்தார். இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். தனது தொகுதி மக்களின் இன்னல்களுக்காக வீதியில் இறங்கி போராடுவது முதல் டெல்லியில் குரல் கொடுப்பது வரை இடையராது உழைக்கும் இளம் வேங்கை. அடுத்த தலைமுறை அரசியலின் முன்னுதாரணமாகவும் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் விளங்கும் விஜய் வசந்த் எம்பி அவர்களுக்கு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ஐகான் ஆஃப் த இயர் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தி கலாட்டா கிரவுன் 2022. Vasanth & Co. Adityaram Group presents the Galata Crown 2022 with Satyabama Institute of Science and Technology, Ponvundu Matic Liquid, Telecast partner Kalaja TV, powered by Dazzler Eterna, Anuj Styles, BMW, co-powered by Fantastic Jayachandran, Wonder Diamonds, associate sponsor Lakshmi Ceramics, Black Thunder Theme Park, Leo Coffee, BGP Marine Kingdom, Adayar Anandabhavan, MPL, luxury partner Boom Cars, travel partner GT Holidays, Travel World Class, food partner Anjapur Chettinad Restaurant, Yana Biga Veg Restaurant, Topi Wapa Biryani, beverage partner Coca-Cola, sweet partner Nandini Sweets, hospitality partner Somerset Service Residency, wardrobe partner Studio 24.